கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம யாக்கோபு 4வது அதிகாரம் 7வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். யாக்கோபு 4:7 ஜெபத்தொடர்ந்து செய்து கொள்ளே கடந்து செல்வோம். பாவியாகவே வாரேன் பாவக்காரை போமோ பாவியாகவே வாரேன் நீ வாவன் பாவமெல்லாம் நீங்கம் என்று சொன்னீரே. தேவாவும் வாக்கை நம்பி சீர்கேடும் நீசனும் நான். தேவாவும் வாக்கை நம்பி சீர்கேடும் நீசனும் நான். பாவக்காரை போமோயன் பாடாலே அன்றி போவதில்லை என்றீர். பொல்லாத பாவியே நான் போவதில்லை என்றீர். பொல்லாத பாவியே நான். பேய்மாறல் உலகுடன் பேராசையினால் மயங்கி போயும் அதனோடே போரில் அயற்சியாய் நான். போயும் அதனோடே போரில் அயற்சியாய் நான். ஜீவ செல்வ ஞான சில சுகங்கள் அற்றேன் தாவென்று வேண்டியே சாவில் சஞ்சரித்த நான். தாவென்று வேண்டியே சாவில் சஞ்சரித்த நான். உன்னை சேரவட்டாமல் ஒன்றிய தடையாவாம் உன் அன்பால் நீக்கினால் உயிர்ப்பித்த தேவனே நான். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா பிரைசலார், ஜானகி அம்மாள் பிரைசலார். இப்ப நம்ம செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். யாக்கோபு 4வது அதிகாரம் 7வது வசனம். ஆகையால், இது ஆகையால் அப்படின்னு ஆரம்பிக்குது அப்படின்னா முந்தின வருஷத்துல கணக்கு அதை வசிச்சுட்டு அப்புறம் முந்தின. ஆகையால் யாக்கோபு 4வது அதிகாரம் 7வது வசனம் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கு. நம்பர் 1 தேவனுக்கு கீழ்ப்படி. நம்பர் 2 பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க, அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். யாக்கோபு என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, போதகர்களே போதகர்களே பிசாசு உங்க கூட இருக்கான். நீங்க தேவனுக்கு கீழ்ப்படியாம இருக்கீங்க. எப்ப நீங்க தேவனுக்கு கீழ்ப்படுகிறீங்களோ நம்பர் 1. 2வது பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறோம். பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறோம் சொல்லிட்டு அந்த முந்தின வசனத்தை நம்ம புரியும். யாக்கோபு 4வது அதிகாரம் 6வது வசனம். அவர் அதிக கிருபைகள் அளிக்கிறாரே, ஆகையால் தேவன் பெருமை உள்ளவருக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவருக்கு கிருபை அளிக்கிறார். பெருமை உள்ளவர். இந்த போதகர்களுக்கு சபைக்குள்ள வந்துட்டாங்க. அவங்களுக்கு பெரிய தைரியம் வந்துருச்சு, நான் ஒரு போதகர் அப்படின்னு. இந்த பெருமைங்கிறது ரொம்ப சீக்கிரம் வந்துருக்கு. ஒரு நடந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். சில வருஷங்களுக்கு முன்னாடி நம்முடைய ஐக்கியத்துல கதிரேசன் அப்படின்னு ஒரு பிரதர் இருந்தார். அவங்க எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப இந்து குடும்பத்துல இருந்தாரு. 2 கையிலையும் அக்னி சட்டி எடுத்தவர். எல்லாத்தையும் தூர போட்டுட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஒரு நல்ல ஒரு விசுவாசிங்கிற லெவல்ல இருந்தார். விசுவாசி அவர். நம்முடைய ஆஸ்பத்திரிக்கு வரும்போது ஒரு விசுவாசி தான். ஆனா அவருக்கு பைபிளை நான் சொல்லிக் கொடுக்க அவருக்கு பயங்கர சந்தோஷம். இதுல இவ்வளவு நாட்டம் இருக்கா, எனக்கு இதெல்லாம் தெரியலன்ட்டு கத்துக்கிட்டார். அந்த ஆரம்பத்துல ஒரு நாள் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் அவர்கிட்ட, உங்களுக்கு தெரியுமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டேன். எனக்கு எங்க தெரியும் பிரதர் அப்படின்ட்டு. பா ஐயானார். இப்ப நான் அவருக்கு வசனத்தை காட்டினேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எபிரேயர் 9வது அதிகாரம் 11வது வசனத்துல இருக்குது. கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைக்கு உரிய பிரதான ஆசாரியாக வெளிப்பட்டு கையினாலே செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டியின் கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாக 12 வருஷம். எபிரேயர் 9:12 வெள்ளாட்டு கடா இளங்காலையுடைய ரத்தத்தினால தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசி. மகா பரிசுத்த ஸ்தலம் அங்கதான் அவருடைய ரத்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். நான் எத்தனை நாளாக வாசிச்சிருக்கேன், எனக்கு புரியவே இல்லையே, ஆனா இப்ப புரிஞ்சுக்கிச்சு அவருடைய ரத்தம் எங்க இருக்குது அப்படின்னு சொல்லி. நான் நேசிக்கிற ஒரு ஊழியக்காரர், அவங்க மகன் ஊழியக்காரர், இவரும் ஊழியக்காரர், ரொம்ப என்னை நேசிப்பார். அவரு வந்து என் ரூம்ல உட்காந்துருக்காரு. நான் ஓப்பில் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். கதிரேசன் கையில் சிக்கிக்கிட்டார்.
கதிரேசன் பிரதர் அவர் கேட்குறாரு, நீங்கள் பெரிய ஊழியக்காரர் தானே, உங்களுக்கு தெரியுமா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி. அவருக்கு இந்த வசனம் எல்லாம் அவர் நல்ல பெரிய ஸ்காலர் அவர், ஆனால் இந்த வெளிச்சம் அவருக்கு கிடைக்கல. தெரியல பிரதர், நான் காட்டுறேன் அப்படின்ட்டு இதை அவர் விளக்கி சொல்றாரு. அப்படி ஒரு சந்தோஷமா விளக்கிக்கிறார். ஏன்னா அவருக்கு கிடைச்ச வெளிச்சத்தை சார் விளக்கி காட்டிட்டு இருக்காரு. அதுல ஒரு பெருமையும் இருக்குது, சந்தோஷம் இருக்கு. இப்ப நமக்கு இந்த பெருமை வந்து டக்குன்னு உள்ள வந்துடும். அதுக்காகத்தான் நான் சொன்னேன், நம்ம எவ்வளோக்குள்ள நம்மளை தாழ்த்தி 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 ஆண்டவரே பாவியா இருக்கிறேன் மேல் கிருபையாரும், பாவியா இருக்கிறேன் மேல் கிருபையாரும்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். சரி, இப்ப அடுத்த வசனத்தை நம்ம பார்க்கலாம். இதான் இன்னைக்கு தியானிக்க வேண்டிய வசனம். யாக்கோபு 4வது அதிகாரம் 7வது வசனம். ஆகையால், முதல்ல நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன், 2 காரியத்தை செஞ்சு முடிச்சாச்சு. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்தீர்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போம். பிசாசுக்கு நம்ம என்ன செய்யணும்? எதிர்த்து நிற்கணும். இன்னைக்கு ஒரு ஸ்டடி என்னன்னா, பிசாசை குறித்து ஒரு ஸ்டடி. பிசாசு யார், எங்க இருந்தான், உண்டு பண்ண வேண்டிய நோக்கம் என்ன, எல்லாத்தையும் நம்ம அன்னைக்கு பார்க்கணும். இதுக்கு டிமானாலஜி, டிமானாலஜி பைபிள் காலேஜில் இது ஒரு தனி சப்ஜெக்ட் இருக்கு. டிமானாலஜியில் 2 டைப் டிமானாலஜி இருக்கு, அதே நீங்க புரிஞ்சுக்கணும். பிசாசை குறித்து பைபிள்ல உள்ளது தான் நம்ம பார்க்க போறோம். பைபிள்ல பிசாசை குறித்து நம்ம இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். ஆனா இன்னும் ஒரு டிமானாலஜி இருக்கு, அதை நம்ம கிட்டே போயிடக்கூடாது. அது என்னன்னா உங்களுக்கு நான் காட்டுறேன், அதை போய் தேடிட்டு இருக்காங்க. சரியா? அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எடுத்துக்கோங்க, வெளிப்படுத்துதல் எடுத்துக்கலாம். 2வது அதிகாரம் வெளிப்படுத்துதல் 2:24. இந்த டிமானாலஜிக்குள்ள நீங்க போயிடக்கூடாது, சிக்கனிங்களை வெளியே வர முடியாது. தீத்ராவிலே இந்த போதகத்தை பற்றிக்கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே, அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமல் இருக்க மற்றும் சாத்தானுடைய ஆழம். அதாவது இப்ப நான் சொல்ல போறது யாரு சொன்னாங்கிறத சொல்லிடுறேன். பாஸ்டர் சுரேஷ் ராமச்சந்திரன் இந்த டாபிக்கை சொல்லிக் கொடுத்தார். என்ன சொல்லிக் கொடுத்தார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சாலமோன் ஆண்டவர் எல்லா ஞானத்தையும் கொடுத்தார். பிறகு எப்படி அவன் பின்மாற்றம் இருக்கணும், இதான் கேள்வி. இதுக்கு அவர் கொடுக்கிற விளக்கம் என்னன்னா, இந்த பிசாசுடைய ஆழத்தை அவர் போக ஆரம்பிச்சிட்டார். இந்த என்னென்னலாம் பிசாசை குறித்து, அந்த பிசாசுடைய உலகம், அதுல யார் தலைவன், அவர்களோட எப்படி பேசுறது, எப்படி கம்யூனிகேட் பண்றது, இதெல்லாம் ஒரு ஸ்டடி பண்ணி அதுக்குள்ள போக ஆரம்பிச்சிட்டார். அதுக்குள்ள போக 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 ஆண்டோடைய கட்டாயிட்டார். உங்களுக்கு ஒரு சம்பவத்தை நான் சொல்லியிருக்கேன், திரும்ப அதை நான் சொல்றேன். அதனால இந்த பிசாசின் ஆழங்கிறதுக்கு ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு கருப்பு இனத்து ஒரு வாலிபன், நீக்ரோன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவனுக்கு ஷார்ட்கட்ல பெரிய ஆளாகும். ஆலயத்துக்கு போறான், அங்க ஜெபம் பண்றான், பெரிய அற்புதமெல்லாம் நடக்கல. உன் ஃப்ரெண்டு கேட்கறான், ஏன் ஷார்ட்டா எப்படி போ? அவன் சொல்றான், நீ போற ஆலயம் சரிப்பட்டு வராதப்பா, அது இயேசுடைய ஆலயம், அவர் ரொம்ப வீக் பர்சன் ஐயா. ஆனா நான் சாத்தானுடைய ஒரு சர்ச் ஒன்று இருக்குது. அப்படி ஆமா, கூட்டிட்டு போறான். ஒரு பர்டிகுலர் நாள்ல எல்லாம் கூடி வர்றாங்க, இரவு தான் அவங்க சேருவாங்க. அப்படி சாத்தானை வழிபட்டு கொண்டே இருக்கிறாங்க. இவன் அங்க போய் அந்த சடங்காச்சாரத்தெல்லாம் கற்றுக்கிட்டு ரொம்ப பாப்புலர் ஆயிடும். ஷார்ட் டைம்ல ரொம்ப பாப்புலர் ஆயிடும். எல்லாருக்கும் ஆச்சரியம், எல்லாருமே 1 மாசத்துல இப்படி ஒரு பாப்புலர் ஆயிட்டாங்க சொல்லி. அப்ப அவங்க ஒரு மீட்டிங் வைப்பாங்க. எப்படி நமக்கு ஆர்த்தோ கான்ஃபரன்ஸ், பிரதர் சாம் ஜெபத்ரே வந்தாருன்னா அங்க ஒரு மீட்டிங் இருக்கும். ஃபாதர் பெர்க்மன்ஸ் வந்தாரு, அங்க ஒரு பெரும் கூட்டம் இருக்கும். அதுபோல இந்த சாத்தான் ஆழம், அந்த சாத்தான் ஒரு மீட்டிங் போடுவாங்க. அந்த சீனியர்ஸ் சொல்லியிருக்காங்க, ஒன்னே நாங்கள் அங்கே கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு இருக்காங்க. எங்க சாத்தானுடைய கான்ஃபரன்ஸ். ஒரே சந்தோஷம், நம்ம சீஃபை போய் பார்க்க போகிறோம், டைரெக்டாக அவன்கிட்ட வந்து பவர் வாங்கிடுவோம், அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரே சந்தோஷம். எப்படி போகிறலாம் தெரியாது. ஆனால் எத்தனை பேர்னு சொல்லி நமக்கு ஹையர்லேருந்து வந்துருச்சு. இத்தனை பேரும் நம்ம ஒரு இடத்துலேருந்து சில மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அந்த மந்திரங்களை சொல்ல 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 இவர் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் அப்படியே காற்றுல போக ஆரம்பிச்சிட்டோம். மிதந்துக்கிட்டே இருக்கிறோம், மிதந்து போய்கிட்டே இருக்கிறோம். பார்த்தா பெரிய ஒரு இடத்துக்குள்ள நாங்கள் வந்து சேர்ந்துட்டோம். அங்க ஒரு பெரிய சிங்காசனம் இருக்குது. எங்களை மாதிரி ஒரு 100கணக்கான
சாத்தானை வழிபடுற மக்கள் அங்கே கூடியிருந்து சாத்தானை நாங்கள் புகழ்ந்து கொண்டே இருக்கிறோம். அப்போ அந்த உயரமான சிங்காசனத்தில் உட்காந்து அவனை பார்த்தா அழகு அழகு அழகு, அப்படிப்பட்ட அழகுல சாத்தான் உட்காந்துட்டு இருக்கான். உட்காந்துட்டு இருக்க சாத்தானை நாங்கெல்லாம் என்ன செய்யறோம், பார்த்து கொண்டே இருக்கோம். நான் எனக்கு ஒரே யூத் பார்த்தீங்களா, நான் அந்த சாத்தானை பார்த்து சொன்னேன், அவருக்கு ஒரு வார்த்தை தான் அவரை ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசணும். நீங்க இவ்வளவு உன்னதமான இடத்துல இருக்கீங்களே, இயேசு கிறிஸ்து உங்களை மேற்கொண்டார் அப்படின்னு பைபிள் இருக்கு, அதுக்கு என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்றான். இயேசு கிறிஸ்துங்கிற வார்த்தையை சொன்ன உடனேயே அந்த உயரத்துல இருக்கிற போச்சனை கீழே வந்துட்டான். விழுந்து அவன் கையை ஆடுது, கால் ஆடுது, ஆடுது. எல்லாரும் அவனை பிடிச்சிக்கிட்டாங்க. அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது, நாங்கள் உங்ககிட்ட சொல்ல மறந்து போச்சு, ஆனா நீ அதை சொன்னேன்னா அவருக்கு பிடிக்காது. அப்பதான் அவருக்கு புரிஞ்சுது, ஏன்டா இவ்வளவு உயரத்துல கெத்தா உட்காந்துட்டு இருக்கே. ஏன்னா ஒரு காலத்துல ஆண்டவரோட கூட இருந்த பையன் அவன். இப்ப இயேசு கிறிஸ்துங்கிற ஒரு வார்த்தைய சொன்ன உடனே அங்கிருந்து போத்துல கீழே வந்துட்டான். பார்ப்பான், நீங்க எல்லாம் ஒரு மனுஷன் துப்பிட்டு ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். அதுக்கப்புறம் அந்த பக்கமே போகலன்னு சொல்லி என்னுடைய சாட்சி. இப்ப இப்படிப்பட்ட ஒரு சாத்தானுடைய ஒரு ஸ்டடி நம்ம பார்க்க போயிடும், வாசிப்போம். முதல் அவனுடைய பெருமை. இப்ப நான் பார்த்தோம், பெருமை என்ன செய்யக்கூடாதுன்னா பாருங்க, யாக்கோபு 4வது அதிகாரம் 6வது வசனம், அவர் அதிக கிருபை அளிக்கிறாரு, ஆகையால் பெருமைகளுக்கு எதிர்த்து நிற்கிறார். இந்த பெருமை எங்க இருந்து வருதுன்னா சாத்தாட்டம் வந்துச்சு. வாசிப்போமா, ஏசாயா 14வது அதிகாரம் 42வது வசனம். ஏசாயா 14:42. இது சாத்தானுடைய பெருமை நாம் காட்டு. அதிகாலை மகனாகிய விடி வெள்ளியே, லூசிஃபர் அப்படின்னு இங்கிலீஷ் பைபிள் இருக்கு. ஆனா தமிழ்ல ஒரு டிரான்ஸ்லேஷன் எப்படி கொடுத்திருக்காங்கன்னா, அதிகாலையின் மகனாகிய விடி வெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாய். இவன் ஒரு வீழ்ச்சி அடைந்த தூதன். விழுந்தாய், ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே வெட்டப்பட்டாயே. அவன் செய்த தவற அடுத்த வசனம் பார்க்கணும். ஏசாயா 14வது அதிகாரம் 11வது வசனத்துல அவனுடைய தவற வேதம் காட்டுகிறது. நான் வானத்துக்கு ஏறுவேன். அவனுக்கு ஏற்கனவே அவன் நல்ல உன்னதத்தெல்லாம் வச்சிருக்காரு, ஆனா அதை விட்டு ஏறு. தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக. தேவனுடைய நட்சத்திரங்கிறது இங்க சொல்றது யார் அப்படின்னா, தேவதூதர்களோடு இருக்கிற அவருடைய ஒரு பொசிஷன். தேவனுடைய சிங்காசனத்தை தெரியும் உங்களுக்கு. இந்த தேவதூதர்கள் பரிசுத்தர் 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 துதி, அதுக்கு மேல என் பொசிஷன் போருங்க. என் சிங்காசனத்தை மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வாடாபுரத்தில் உள்ள ஆராதனை கூடத்தில் பருவத்தில் வீட்டில். வாடாபுரம் நீங்க ஒரு மேப் எடுத்தீங்கன்னா வாடாபுரங்கிறது மேல, அதற்கு மேல நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லி மனசுல திங்க் பண்றாங்க. நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதர்கள் ஏறுவேன், உன்னதர் ஒப்பான் என்று நீ இருதயத்திலே சொன்னாயே, ஆகிலும் நீ ஆதாளமான பாதாளத்திலே தள்ளுண்டு போன. சாத்தான் உண்டாக்கும் போது அவனை எப்படி உண்டாக்குனார், எதற்காக உண்டாக்குனார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எடுத்துக்கொள்ளுமா, எசேக்கியேல் 28வது அதிகாரம் 12. இவனை ஆண்டவர் எதற்காக உண்டாக்கினார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போயிடும். ரைட், வாசிப்போம். எசேக்கியேல் 28வது அதிகாரம் 12. மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை நோக்கி புலம்பி அவனை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறது என்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், ஞானத்தால் அழகுள்ளவன், பூரண அழகுள்ளவன். இந்த பியூட்டியிலேயே மிக மிக அழகு பியூட்டின்னா ஆண்கள் தான். அதை கேட்கணும். பெண்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆண்கள் தான் ரியல் பியூட்டி. ஆண்கள் மாற்றம் இல்லை. நீ மிருகங்களையும் எடுத்துக்கோங்களேன், பறவைகள் எடுத்துக்கோங்க. ஒரு பறவை காட்டு, ஒரு ஆண் மயில், பெண் மயில். ஆண் மயில் அழகா இருக்குமா, பெண் மயில் அழகா இருக்குமா? ஆண் மயில் தான் அழகா இருக்கும். ஒரு குதிரை எடுத்துக்கோங்க, ஆண் குதிரை எப்படி இருக்கும், பெண் குதிரை இருக்கும். அப்ப ஆண்டவர் கிரியேட் பண்ணும் போதே ஆண்களுக்கு அதிக அழகு உண்டாக்கிட்டார். அதான் நம்ம பார்க்கிறோம். இங்க எசேக்கியேல் 28வது அதிகாரம், நீ ஞானத்தினாலே நிறைந்தவன். ஆண்டவர் ஞானத்தையும் கொடுத்திருக்கிறாரு, அழகையும் கொடுத்திருக்கிறாரு.
13 நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவர். இங்க தீரு ராஜாவை பத்தி சொல்லியிருக்குன்னா, தீரு ராஜாவை சொல்றதுக்கு முன்னாடி அங்க மறைமுகமாக சாத்தானை சொல்றாங்க. ஏதேன் தோட்டத்தில் இருந்தவன். இங்க பாக்குறோம் பத்ம ராகம், புஷ்ப ராகம், வாயிரம், படிக பச்சை, கோமேதகம், யஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்னங்களும் உன்னை மூடிக்கொண்டிருக்கு. அப்ப இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் அவனை ஒரு ஹையஸ்ட் பொசிஷன் வச்சிருக்கார். அந்த பொசிஷன்ல தக்க வைக்க தெரியல, அதான் பிரச்சனை. அங்க இருந்துட்டு அவனுக்கு என்ன வந்துச்சு? பெருமை வந்துச்சு. அடுத்த நெக்ஸ்ட் அவனுக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுத்தாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளிலே உன் மேல வாக்கியங்கள், உன் நாதஸ்வரங்கள் உனக்கு ஆகும். மியூசிஷியன், அதாவது இதெல்லாம் எதுக்காக உண்டாக்கப்பட்டதுன்னா ஆண்டவரை துதிக்கிறதுக்கு. நம் ஆண்டவர் துதி மத்தியில வாசம் பண்ணுகிறார். அந்த சாத்தனை உண்டாக்கினார், உருவாக்கி அவனுக்கு அழகை கொடுத்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கொடுத்துருக்காரு. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அவரை துதிக்கிறதுக்கு. ஆனா நடந்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 12 நீ காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணி வைக்கப்பட்ட கேருப். அதாவது ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படிங்கன்னா, கேருப் சேராபின்கள், இது 2 வகையான தேவ தூதர்கள் ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஒரு தேவ தூதர் என்ன செய்வாங்கன்னா, ஆண்டவர் துதித்து கொண்டே இருப்பார்கள். 2 செட்டையினாலே முகத்தை மூடிக்கிடுவாங்க, 2 செட்டையினால கால்களை மூடிக்கொண்டு 2 செட்டைகளை பறந்துவிட்டு பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். இன்னொரு குரூப் வச்சிருக்கிறாரு யுத்தத்திற்கு, மிகாவேல். மிகாவாலுடைய வேலை என்ன அப்படின்னா யுத்தத்தை நடத்துறது. மிகாவேல் இன்னொரு தேவதூதனை எதுக்கு வச்சிருக்கிறான்னா இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது. மரியாள்கிட்ட வந்து சொல்லணும், மரியாளே நீ ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பெண், ஸ்திரீகளுக்குள்ளேயே நீ ஆசீர்வதிக்கப்பட்ட, உன்னுடைய கர்ப்பத்திலிருந்து ஒரு ஆண் குழந்தை பிறக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் சொல்றதுக்கு ஒரு தேவதூதன் வச்சிருக்காரு. இப்படி டிஃபரெண்ட் கேட்டகரியா வச்சிருக்கிறார். ஆனா இங்க நம்ம பார்க்கறவன் எதுக்காகனா ஆண்டவர் காப்பாற்றுவதற்காக வைக்கப்பட்டது. தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன், அக்னிமயங்கள் நீ உலாவினாய். அப்ப எல்லாமே இருக்கு, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது, ஞானம் இருக்குது, அழகு இருக்குது, ரிச்னஸ். இவளையும் வச்சுதான் ஆண்டவர் சாத்தானை உண்டாக்குனாரு. ஆனா இந்த நேரத்தில் பேர் சாத்தான் கிடையாது, இது வீழ்ச்சி அடைக்கு முன்னாடி. ஆனா நடந்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிருஷ்டிக்கப்பட்ட நாளிலே உன்னிடத்துல அநியாயம் கட்டிக்கப்பட்டது, உன் வழியிலே குறைவுள்ளவனா இருந்தார். அதனால 10 ஆகையால் நான் உன்னை தேவனுடைய பர்வதத்திலிருந்து ஆகாதவன் என்று தள்ளி காப்பாற்றுவதற்காக தீர்மானம் இருந்த உன்னை அக்னிமயமான கற்கள் நடுவில் அதுபடி உன்னை அழித்து போட்டேன். உன் அழகினாலே உன் இருதயம் மேன்மைப்பட்டது, உன் மினுக்கினாலே உன் ஞானத்தை கெடுத்தாய், உன்னை தரையிலே தள்ளி போடுவேன், ராஜாக்கள் உன்னை பார்க்கும்படி அவர் முன்பாக வேடிக்கையாக்குவேன். இது சாத்தான் அங்கிருந்து என்ன செய்யப்பட்டான்? தள்ளப்பட்டான். அவன் ஒரு கேரு, ஆனால் தள்ளப்பட்ட கேரு. தள்ளப்பட்டதை குறித்து நம்ம பார்ப்போமா? வெளிப்படுத்துதல் 12வது அதிகாரம் 10வது. வெளிப்படுத்துதல் 12:4. அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 இழுத்து அவை பூமியிலே தள்ளிற்று. வானத்தின் நட்சத்திரம் சாத்தான் தள்ளப்படும் போது சும்மா உழல, கூட கொஞ்சம் கூட்டாளிகள் இழுத்துட்டு வந்தான். இழுத்து வந்து அவன் என்ன செய்யிருக்கானா, ஒரு பேட்டர்ன் வச்சிருக்கான். அந்த பேட்டர்ன் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அந்த பேட்டர்ன் இல்ல எல்லாருமே ஒரு ஆர்டர் வச்சிருப்பாரு. ஆர்டரோடு தான் அவங்க இருப்பாங்க. அந்த ஆர்டரை நீங்க எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாருங்க, ஆண்டவர் இதை கிளீனா எக்ஸ்பிளைன் பண்றாரு நமக்கு. மத்தேயு 12வது அதிகாரம் 24 ஆண்டவர் ஒரு குறை சொல்றாங்க. என்ன குறை சொல்றாங்க பாப்போமா? பரிசேயர் அதை கேட்டு, இவன் பிசாசுக்களின் தலைவனாகிய பேர்சோல்பினாலே பிசாசை தோர்த்துக்கிறான். மற்றபடி அது ஆண்டவர் பிசாசை தோர்த்தும் போது எல்லாம் கிண்டல் வைக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாது ஆவியானவரை குறித்து. அதனால ஆண்டவர் என்ன அழகா பிசாசுடைய ராஜ்யத்தை கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இயேசு அவர்கள் சிந்தையை அறிந்து அவரை நோக்கி, தனக்கு தானே விரோதமா பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யம் பாலை போடும்,
தனக்குத்தானே விரோதமாக எந்த பட்டம் விடுக்க சாத்தானை துரத்தினால் விரோதமாக தானே பிரிவினை உண்டாகும். அப்படி இருக்கும்போது அவனுடைய ராஜ்யம் எப்படி நிலை நிற்கும்? இப்ப சாத்தானுடைய ராஜ்யம் நிலை நிற்று கொண்டிருக்குதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. நிலை நின்று கொண்டிருக்கு. ரொம்ப பர்ஃபெக்டா அதை செய்வாங்க. அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இப்போ எங்களுடைய தெரு 2 கஸ்தூர்பாய் ரோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளவு நாள் இல்லாத ஒன்று புதுசா ஒன்று முளைச்சிச்சு. மூலையில ஒரு விக்கிரம் வந்து உட்காந்துருக்கு. அப்ப அந்த விக்கிரகத்துக்கு என்ன வேலைன்னா, எங்க வீடு இந்த ஏரியா ஃபுல்லா அதனுடைய கண்ட்ரோல்ல இருக்கும். அது என்ன செய்யணும்? ஆண்டோடைய பிள்ளைகளை அடிச்சு தள்ளணும், வீல் சேரை வைக்கணும். அப்படி ஒரு கண்ட்ரோல்ல இந்த தெரு. அப்புறம் விருதுநகருக்குன்ட்டு ஒரு ஒரு பெண் தெய்வம் இருக்கு. அது பேர் மாரி அம்மா அப்படின்னு ஒரு தெய்வம். சரத்குமார் உருண்டு கொடுத்தாரு, தோத்து போயிட்டான். அப்ப இதெல்லாம் பவர் இல்லாததுங்கிறத உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஆனா இதான் கண்ட்ரோல். மதுரைக்கு ஒரு மீனாட்சி அம்மன் அப்படின்னு ஒரு பறவை. இதெல்லாமே அந்த மதுரைக்கு உள்ள ஆளு அந்த மதுரை ஃபுல்லா அதை கண்ட்ரோல் வச்சிருக்கும். அங்க ஆண்டோடைய பிள்ளைகள் மேல வரக்கூடாது, எல்லா பிரச்சனைகளும் உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கும். இது அவங்க வேலை. அப்படி எல்லாம் பண்ணி சீஃப் சிங்காசனம் ஒன்று இருக்கு. அது எங்க இருக்கு? அது நான் உங்களுக்கு காட்டுறேன். எல்லாருக்கும் மேலான ஒரு சிங்காசனம் இருக்கு. அந்த சிங்காசனத்தை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். எடுத்துக்கொள்ளுமா? வெளிப்படுத்துதல் 2வது அதிகாரம் 13 இதுதான் எல்லா லோக்கல் பிசாசு, இந்தியா பிசாசுக்கு மேல டாப். வெளிப்படுத்துதல் 2வது அதிகாரம் 13 உன் கிரியையிலும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்திலே நீ குடியிருக்கிறது பெர்கமு. இந்த பெர்கமுங்கிற ஊர்ல தான் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்குது. என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடியிருக்கிற இடத்திலே நீ உனக்குள்ளே எனக்கு உண்மையாய் சாட்சியான அந்தியாவை பண்ணு மதி. இது தான் ஆண்டவர் வந்து செக்ஷன் அனுமதிக்கிறார். ஆனா கொஞ்ச நாளைக்கு தான் அதை அனுமதிப்பார். வாழ்க்கை எப்படி ஆண்டவர் முடிக்க போகிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டார்டிங்கை காமிச்சிட்டேன், முடிவே நான் உங்களுக்கு காமிப்பேன். வெளிப்படுத்துது 20வது அதிகாரத்துக்கு வாங்க. அவனுடைய எந்த நம்ம பார்க்கலாம். 20:10 வெளிப்படுத்துதல். இந்த சிஸ்டம் கம்யூனிகேஷன் ஹெட் குவார்ட்டர்ஸ் கொஞ்ச நாளைக்கு தான். மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசான வன் இவங்க தான் எதிர்த்திருக்க சொல்லி யாக்கோபு சொல்றாரு. மிருகம் கல்லெத்தி எப்படி பிதா குமாரன் பரிசுத்தாவின் திருத்துவம் இருக்கிறதோ அது போல சாத்தானுக்கு பார்த்தீங்கன்னா பிசாசானவன் மிருகம் கல்லெத்தி கசி இடமாகிய அக்னியும் கந்தமான கடலே தள்ளப்பட்டான். அப்படி இரவும் பகலும் சாதா காலம் வாதிக்கப்படுறது அவங்க முடிவு. அதை நம்ம மாற்ற முடியாது. சரி, நாம் என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். கீழ்ப்படியாத ஒரு கூட்டத்தை நான் காட்டப்படுறேன். கீழ்ப்படியணும். ஆனா இவங்க என்ன செய்யல? கீழ்ப்படியணும். இவங்க ஆண்டவருக்கு தெரியுமா? நல்லா தெரியும். இவர் ஒரு சீஃப் பிரீஸ்ட், பிரதான ஆசாரியர். 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 12வது வசனம். ஆண்டவர் ஒரு பிளான் வச்சிருக்காரு. அவருடைய பிளான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏலிக்கு 2 பையங்க. ஏலி பசங்க என்ன செய்யணும்? பிரதான ஆசிரியர் அந்த இடத்துல வரணும், இந்த சீட்ல உட்காரணும், அப்பாவுக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு அந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கணும். ஆனா அவனுக்கு மோசமான வாழ்க்கை வாழ்ந்தாங்க. ஆனா அப்பா கண்டுக்கிடல. ஏன் கண்டுக்கிடல அப்படின்னு கேட்டீங்கன்னா, பசங்களெல்லாம் திட்டக்கூடாதுங்க. எனக்கு ஒரு நல்ல ஒரு குடும்பத்தை நல்லா தெரியும். அவங்க அப்பாவுக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பையன் பிறந்தாங்க. அந்த பையன் என்ன சொன்னாலும் அப்பா அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவார். யார் சொன்னாலும் கேட்க மாட்டார். அது மாதிரிதான் இங்க ரத்தத்துல அப்படி ஒரு பைண்டிங் பாருங்க. 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 12. நான் ஏலியின் குடும்பத்திற்கு விரோதமாக சொன்ன யாவையும் அவன் மேலே அந்நாளே வரப்பண்ணேன். அதை தொடங்கவும் அதை முடிக்கவும் போகிறேன். அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்தும், நல்லா தெரியும் பையங்கிறதுனால சாபம் வரப்போகுதுன்னு சொல்லி அறிந்தும் அவர்களை அடக்காமல் போன பாவத்தை நிமித்தம் நான் அவன் குடும்பத்திற்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்தேன். இப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்ம பிள்ளைகளை நம்ம கண்டிக்கணும். நான் என் மகள் டீனா தேவியக்காக ஜெபம் பண்ணும்போது
ஆண்டவரே, இப்படி ஒரு அழகான பிள்ளை, ஞானமான பிள்ளைய பெற்றுக்கொள்ள எனக்கு தகுதி கிடையாது ஆண்டவரே. தகுதி இல்லாத எனக்கு ஒரு அருமையான மகளை கொடுத்தீர். ஒரு தடவை கூட நான் அவளை கண்டித்ததே கிடையாது. அப்படி அப்பானா அவ்வளவு பாசமான ஒரு மகள் ஆண்டவர் கொடுத்தார். ஆனா இங்க ஆப்போசிட். அதனால ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பொழுது சாமுவேல் ஒன்றையும் அவனுக்கு மறைக்காமல் காரியத்தெல்லாம் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் கர்த்தர் அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வார். இப்ப சாத்தானுடைய சூழ்ச்சி என்ன ஆயிப்போச்சுன்னா, இவன் இந்த நேரத்துல ஜெபிக்கல, நல்லா ஜெபிக்கிற மனிதன் ஜெபிக்கல. சரி, ஆண்டவர் இத ஒரு தீர்க்கதரிசி மூலமாக ஏற்கனவே சொல்லிட்டார். 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 28வது வசனம், என் பலிபீடத்தின் மேல் பலியிடவும், என்னெல்லாம் ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் தெளிவா சொல்லுகிறார். என் சமூகத்திலே ஏபோத்தை தரிக்கவும், இஸ்ரவேல் கோத்திரங்களை எல்லாம் அவனை எனக்கு ஆசாரியனை தெரிந்து கொண்டு உன் பிதா வீட்டு எல்லாருக்கும் இஸ்ரவேல் தாங்களை கொடுக்கவில்லையா, என் வாசஸ்தலத்திலே செலுத்தபடி நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையும் நீங்கள் உதைப்பானே. இந்த அளவுக்கு ஆண்டவர் வருத்தப்படுகிறார். பிரதான நீ என்னை பார்க்கும் உன் குமாரனை மதிக்கிற. இதனால ஒரு ஆழமான ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு. இதுதான் ஃபைனல். எல்லாருக்கும் இன்னைக்கு நமக்கு 2வது அதிகாரம் 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 30வது வசனம், ஆகையால் இஸ்ரவேல் தேவனாய் கர்த்தர் சொல்வது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டார் என்றென்றைக்கும் என் சந்ததியிலே நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமானதும் அது எனக்கு தோணும். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனம் வீணப்படுவார்கள். அதுங்க, என்னை கனம் பண்றவங்கள நான் கனம் பண்ணுவேன். இன்னைக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஏதாவது ஒரு குறை நமக்கு இருக்கும் சொல்லுங்க, அப்படி ஆசீர்வதிக்கிறார், நம்மளை கனம் பண்ணி கொண்டே இருக்கிறார், சந்தேகமே. ஆனா 2வது செக்ஷன் அவர் செய்ய மாட்டாருங்க. 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 30வது வசனம், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கன வீணப்படுவார்கள். அசட்டை பண்ணா காரணம் ஒரு பெருமை. சரி, அடுத்த ஒரு பெருமை உள்ள ஒரு நபரை நான் உங்களுக்கு காட்டுறேன். இதெல்லாம் சாத்தானுடைய கண்ட்ரோல் இருந்தது. 2 சாமுவேல் 15வது அதிகாரம் அப்சலோம் 15:1. அப்சலோம் மிக அழகான. 14வது அதிகாரம் 25வது வசனத்தில் அப்சலோனுடைய பியூட்டியை பாருங்க. நாம் சொன்ன ஆண்கள் அழகு. இஸ்ரவேல் அனைவருக்கும் அப்சலோமை போல சௌந்தரியம் உள்ளவனும் மெச்சுக்கொள்ளத்தக்கவனும் இல்லை. உள்ளங்கால் தொடங்கி உச்சங்களும் ஒரு பழுதும் இல்லை. மண்டையில மொட்டை மண்டை கிடையாது, முடி அவ்வளவு முடி, எல்லா அழகும் இருந்துச்சு. ஆனா பெருமை வந்துருச்சு. யாருக்கு விரோதமாக? தகப்பனாருக்கு விரோதமாக ஒரு சேனையை ஃபார்ம் பண்றாரு. தகப்பனுக்கு விரோதமாக யுத்தத்தை ஆரம்பிக்கிறாரு. 14வது வசனம், அப்பொழுது தாவீது எருசலேமில் தன்னுடைய எல்லா ஊழியர்களை நோக்கி எழுந்து ஓடி போகும். ஏன் நம்ம ஓடி போகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்லாவிட்டால் அப்சலோம் தப்ப இடமில்லை, அவன் தீவிரித்து நம்மிடத்திலே வந்து நம்மை பிடித்து நம்மளே பொல்லாப்பர பண்ணி நகரத்தை பட்டயத்தினால சங்கரிப்பான். அதனால தாவீது எப்படி தன்னை தாழ்த்துகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, போய் சண்டைக்கு போட மாட்டேங்கிறார், எதிர்த்து நிற்க மாட்டேங்கிறார். 30 தாவீது தன் முகத்தை மூடி வெறுங்காலாலே நடந்து கொண்டு ஒலிவ மலை மேல் ஏறி போனார். தாழ்மையை குறித்து நம்ம பார்க்கிற காரியம். இன்னொரு வகையில தன்னை எப்படி தாழ்த்தினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 சாமுவேல் 16வது அதிகாரம் 6வது வசனம், 16:6. இப்ப வெறுங்காலு, முகத்தை மூடிட்டு நடந்து போறார். சுற்றிலும் அவருடைய போர் சேவர்கள், டாப் அபிஷியல்ஸ் கூட நடந்து போறாங்க. 5வது வசனம், தாவீது ராஜா பாகுரு மட்டும் வந்த பொழுது இதோ சவுல் வீட்டு வம்சத்தாரா இருந்த கோராவின் குமாரனாகிய சீமேயி என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் அங்கே இருந்து புறப்பட்டு தூஷித்து கொண்டே நடந்து வந்தார். எல்லார் மேலே கல்லறிஞ்சிட்டு இருக்கும்போது, அப்ப 8வது வசனம், இதோ உன் அக்கிரமத்தில் ஆக நீ ரத்த தூஷி. இப்படி இருக்கும்போது பக்கத்துல அபிசாய்
செத்த நாய் தலையை எடுத்துட்டா அப்படின்னு தாவீது கேட்கிறாரு. தாவீது லேசாடி மட்டும் சொல்லி தானே தலை போயிருக்கும். ஆனா ஒரு பக்கம் ஒரு பெருமையின் சின்னத்தை பார்க்குறோம். சீமை விட பெருமை. யோசிச்சு பாருங்க, அம்மா ஜெயலலிதா இருக்கும்போது யோசிச்சு பாருங்க. அம்மா ரோட்ல நடந்து வர்றாங்க, போலீஸ் ஆஃபீஸர், நீங்க போய் ஒரு கல்லைங்க கிட்ட ஒரு லுக்கு பார்த்தாலே உங்க மண்டையை உடச்சு விடுவீங்க. ஆனா ராஜா ஃபுல் ப்ரொடெக்ஷன்ல போயிட்டு இருக்கிறார். 10 வசனம் மிக மிக அருமையான ஒரு வசனம். அதற்கு ராஜா, செருபாயின் குமாரனே, எனக்கும் உங்களுக்கும் என்ன, அவன் என்னை தூஷிக்கட்டும். உங்களை யாராவது தூஷிச்சா நீங்க விடுவீங்களா? ஆனா தாவீதுக்கு தெரியுது, என்னை நான் தாழ்த்தணும். ஏற்கனவே நான் தாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறேன். என் பையனுக்கு பயந்து நான் வெறுங்கால ஓடிட்டு இருக்கேன். இன்னும் நான் என்னை தாழ்த்தேன். உங்களை பெருமை இருக்கக்கூடாது. அப்பதான் ஆண்டவர் கிருபையை கொடுப்பாரு. தாவீதுக்கு தெரியும், என்னை தூஷிக்கட்டும். தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். பார்த்தீங்களா, பரத்திலிருந்து வந்தாலே ஒருத்தர் நினைக்கிறார். ஆசீர்வாதம் கிடையாது, தூஷிக்கிறதும் அங்கிருந்தா வருது. ஆகையால் ஏன் இப்படி செய்யறான்னு கேட்க. அடுத்து பாருங்க, பின்பு தாவீது அபிசாயை நோக்கி இந்த எல்லாத்தையும் பார்த்து சொல்றாரு, என் கர்ப்பப்பிரானான், என் குமாரனே, என் பிராணம், இந்த பென்யமீன் அதிகமாக அவன் தூஷிக்கட்டும். அவன் அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். நல்லா கேட்டுக்கோங்க, இந்த வசனம்லாம் நான் அப்படி என் இருதயத்துக்குள்ள எடுத்து வச்சிருக்கேன். யாராவது என்னை திட்டுனாங்கன்னா ரைட்டு, இது பரத்திறந்து வந்திருக்கு, ஆண்டவர் பார்க்கிறாரு, நான் சண்டை போட போறேன்னா என்னை தாழ்த்த போறேன்னு கவனமா ஆண்டவர் பார்ப்பார். ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளிலே அவன் நிந்தித்த நிந்தடிக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரிக்கட்டும். இந்த கான்செப்டை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம். ஜெபிச்சு படிப்போமா? மகா இரக்கமும் கருவேமல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. நீ நல்லவரையா, இரக்கமுள்ளவரையா, ஆசீர்வதிக்கிறதையா. எங்களை நாங்கள் இன்னும் அதிகமாக தாழ்த்துக்கிறோம் ஐயா. நாங்கள் வெறுமையானவர்கள் ஐயா, குப்பையும் தூசியானவர்கள் ஐயா. எங்களுக்கு அப்பா பிதாவே என்று அழைக்க தகுதி கிடையாது. ஆனாலும் ஐயா, நீர் எங்களை தெரிந்து கொண்டேன். ரத்தத்தினால் எங்களை கழுவி இவர்களுக்கு கிருபைகளுக்காக நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களுக்கு பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆம்.